இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம்டிஎம் திரு. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாள். எலெக்ஷன் நியூஸ் எல்லாம் நல்லா பாசிட்டிவா இருந்தோம். நம்ம நிஃப்டி ஏன் சரிஞ்சது, சில முக்கியமான ஸ்டாக்ஸ்ல என்னென்ன பெரிய நியூஸ் வந்திருக்கு, வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி டீடைலா பார்க்கலாம். எலெக்ஷன் முடிவுகள் நமக்கு சாதகமா இருந்தும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட்ல முடிஞ்சிருக்கு. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம பெஞ்ச்மார்க்ஸை கீழே இழுத்த உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? வாங்க அந்த காரணத்தை இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்களே பாருங்க, இன்னைக்கு நிஃப்டி 50 சுமார் 0.35% சரிஞ்சிருக்கு. அதே போல நிஃப்டி பேங்க் கிட்டத்தட்ட 0.21% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் சரிவுன்னு தெளிவா காட்டுது. ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன, அதை தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட்டோட நிலவரம், அப்புறம் இந்த சரிவுக்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சில முக்கியமான கார்ப்பரேட் நியூஸ், ஒரு புரோக்கர் ரிப்போர்ட், சில கம்பெனிகளோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பத்தி பேசிட்டு கடைசியா ஒரு ஃபைனல் டேக்அவேவோட முடிக்கலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, மார்க்கெட் ஏன் விழுந்துச்சு? இதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லிட முடியாதுங்க. மொத்தம் ஒரு 5 முக்கியமான காரணிகள் ஒன்னா சேர்ந்து தான் இந்த சரிவை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ப்ராஃபிட் புக்கிங். எலெக்ஷன் ரிசல்ட் நல்லா வரும்னு எதிர்பார்த்து ஏற்கனவே வாங்கினவங்க இன்னைக்கு லாபத்தை புக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, உலக சந்தைகள் கொஞ்சம் வீக்கா இருந்தது. குறிப்பா அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் சரிஞ்சது நம்ம மார்க்கெட்லயும் ஒரு அழுத்தத்தை உருவாக்குச்சு. மூணாவது, கச்சா எண்ணெய் விலை ஏறினது பணவீக்கம் பத்தின கவலையை அதிகமாக்குச்சு. நாலாவது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. கடைசியா இந்தியா விக்ஸ் அதிகரிச்சது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த விக்ஸ் மார்க்கெட்டோட பயத்தை அளக்குற ஒரு மீட்டர் மாதிரி. அது அதிகமாகுதுன்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒருவித பதட்டம் இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் பொதுவா டவுன்ல இருந்தாலும் சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். அங்க நடந்த கதையே வேற. வாங்க அந்த முக்கியமான செய்திகளை இப்ப பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பரை பாருங்க, 63,000 கோடி ரூபாய். இது சும்மா இல்ல, ஒரு மிகப்பெரிய தொகை. அதானி குரூப் அஸ்ஸாம் மாநிலத்துல செய்ய போற ஒரு மெகா இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஸோ இந்த 63,000 கோடியை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அதானி பவர் மட்டுமே 48,000 கோடி ரூபாயை ஒரு தெர்மல் பிளான்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதி 15,000 கோடியை அதானி கிரீன் எனர்ஜி பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக போடுறாங்க. இதில் முக்கியமான அப்டேட் என்னன்னா, அதானி பவருக்கு இந்த பிளான்ட்டுக்கான அதிகாரப்பூர்வ ஆர்டர், அதாவது லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து நாம பார்க்க போறது புரோக்கர்ஸ் ரிப்போர்ட். இன்னைக்கு ஒரு பெரிய புரோக்கரேஜ் நிறுவனம் நம்மளோட ஒரு டாப் ஸ்டீல் கம்பெனியை பத்தி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அது இன்வெஸ்டர்ஸ் கவனத்தை ஈர்த்திருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அந்த நியூஸ் இதுதான். நொமோராங்கிற புரோக்கரேஜ் நிறுவனம் டாடா ஸ்டீல் பங்குக்கு அவங்களோட பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்காக இந்த பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா, முதல்ல கம்பெனியோட Q2 EBITDA ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதாவது கம்பெனியோட செயல்பாட்டு லாபம் நல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விற்பனை வளர்ச்சியும் செலவுகளை நல்லா கண்ட்ரோல் பண்ணுனதும் இதுக்கு முக்கிய காரணமா சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இது நுமுரா வெளியிட்ட அறிக்கையை பத்தின ஒரு நியூஸ் மட்டும்தான். இது M2M திருவோட வாங்க, விற்க இல்ல ஹோல்ட் பண்ணுங்கன்ற எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது. இப்போ சில முக்கியமான கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகளை பத்தி பார்க்கலாம். இந்த குவார்ட்டர்ல யார் ஜெயிச்சா, யாருக்கு கொஞ்சம் சவாலா இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப்பை பார்த்துடலாம். இந்த ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட 2 பக்கத்தையும் காட்டுது. ஒரு பக்கம் முத்தூட் ஃபினான்ஸ், அடேங்கப்பா, லாபம் கிட்டத்தட்ட 87% அதிகரிச்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு அசத்தலான பர்ஃபார்மன்ஸ். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல 867 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு. ஸோ ஒரே மார்க்கெட்ல இப்படி வெற்றியும் இருக்கு, சவால்களும் இருக்கு. ரிசல்ட்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. சில கம்பெனிக்கு புதுசா ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு, சில ரெகுலேட்டரி நியூஸ் வந்திருக்கு. அதையும் வேகமா பாத்திரலாம். முதல்ல ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அவங்களுக்கு US FDI இன்ஸ்பெக்ஷன்ல 2 சின்ன அப்சர்வேஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா பெரிய டேட்டா பிரச்சனை எதுவும் இல்ல. அடுத்து பாரத் டைனாமிக்ஸ், இவங்க பாதுகாப்பு அமைச்சகத்துக்கிட்ட இருந்து சுமார் 2,100 கோடி ரூபாய்க்கு ஒரு மெகா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. கடைசியா NBCC இந்தியா, இவங்களுக்கு காஷ்மீர்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு 340 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப நாம ஃபைனல் டேக்அவேக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாள் முழுக்க நடந்த விஷயங்கள்ல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் 3 ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 1. எலெக்ஷன் நியூஸ் பாசிட்டிவா இருந்தும் ப்ராஃபிட் புக்கிங் குளோபல் மார்க்கெட் சரிவு காரணமா நம்ம மார்க்கெட் இறங்குச்சு. 2. அதானி குரூப் அஸ்ஸாம்ல 63,000 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 3. முத்தூட் ஃபைனான்ஸ் அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல 87.4% லாப வளர்ச்சியோட அசத்தியிருக்காங்க.
சரி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த நியூஸ்ல எந்த நியூஸை நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க? ஏன் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் நியூஸ் அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம எம்டும் திரு சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். மறுப்பு இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செவியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.